ஹாய், வெல்கம் டு ராஜேஷ் சினிமாஸ். நான் உங்கள் ராஜேஷ். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு செம்மையான ஒரு படத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு படத்தை நீங்கள் கண்டிப்பான முறையில் பார்த்துருக்க முடியாது. இது எப்பயும் சொல்கிற டயலாக் கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விஷுவலாகவும் சரி, உங்களுக்கு வந்து சவுண்டு வைஸாகவும் சரி, அதே மாதிரி என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சினிமோட்டோகிராஃபி வைஸாகவும் சரி, இப்படி ஒரு படத்தை நீங்கள் கண்டிப்பான முறையில் பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து ஒரு யூஎஸ் மெரைனில் வேலை பார்த்தவர். ஸோ அவர் வந்து என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ வந்து ஒரு ப்ரைவேட் ஜாப் வந்து தேடிட்டு இருக்காரு. அப்போ அந்த ப்ரைவேட் ஜாப்பை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஏஜென்ட் வந்து இவருக்கு கிடைக்கிறாங்க. அப்போ இன்டர்வியூவில் வந்து அந்த அம்மா வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, உங்களுக்கு குடும்பம்னா கிடையாதா, புள்ள குட்டினா கிடையாதுல்ல, அம்மா அப்பா யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்குது. எனக்கு யாருமே இல்லை, நான் வந்து ஒரு தனிக்கட்டை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இவர். அதே மாதிரி உனக்கு கெட்ட பழக்கம், ட்ரக்ஸு இப்படி ஏதாவதுனா இருக்கா அப்படின்னு, எனக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. சரி, நீ எந்த அளவுக்கு நீ வந்து ஷூட் பண்ணுவ அப்படின்னு தான் கேட்குறாங்க. இவர் சில டிஸ்டன்ஸ்லாம் சொல்கிறாரு. ஸோ அப்போ தான் நமக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. இவர் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்னைப்பர் ஷாட்டில் வந்து இவர் வந்து ஒரு கை தேர்ந்தவர் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரிய வருது. நிறைய ரெக்கார்ட்ஸும் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி. சரிப்பா, உனக்கு நீந்தாமல் எங்களுக்கு ஏற்ற ஆள், நீ வந்து நான் சொல்கிற இடத்துக்கு போ, அந்த இடத்துக்கு பேர் தி கார்ஜ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உன்னைய வந்து என்ன அப்படின்னு கேட்டால், நாளைக்கு ஹெலிகாப்டரில் கொண்டு போய் விட்டுருவா, ரெடியாரு அப்படின்னு சொல்லி. இது ஒரு சைடு இருக்க, நம்ம ஹீரோயின் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரோசா அவங்க பேர். அவங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவல் டு ஜென்ஸ் மாதிரி ஃபைட்டில் இருந்து அவங்களும் ஒரு ஸ்னைப்பர் ஷாட்டு ஆரம்பத்திலே ஒருத்தனை ஸ்னைப்பரில் வந்து போட்டு தள்ளிடுறாங்க. அப்போ தான் தெரியுது ஹீரோக்கு ஈக்குவலாக இவங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செம்மையான ஆளுன்னு தெரிய வருது. இவங்களுக்கு ஒரு அப்பா, அவருமே வந்து நோய்வாய்ப்பட்டு இருக்காரு. ஸோ இப்படி ஒரு பார்ட்டு இன்னொரு சைடு நமக்கு காமிக்கிறாங்க. சரி, இப்போ நம்ம ஹீரோவுக்கு வருவோம். ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த வேலைக்கு ரெடியாகி ஹெலிகாப்டரில் கொண்டு போய் இவரை அந்த கார்ஜுங்கிற ஒரு பிளேஸில் போய் இறக்கி விட்டுறாங்க. ஆனால் அந்த இடம் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுற்றிலும் காடு, ஒரு பயலும் இருக்கலை, அந்த இடம் மட்டும்தான் இருக்குது. அப்போ தான் வந்து இவருக்கு தெரிய வருது, சரி இது வந்து ஒரு பயங்கரமான இடம் அப்படின்னு சொல்லி தெரிய வருது. இறங்கின உடனே பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஒருத்தன், வாங்க வாங்க, நான் தான் இவ்வளோ நாள் அடிமையாக இருந்தேன், நீங்களும் வாங்க அடுத்த அடிமைக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். இப்போ தான் ஒரு வருஷம் கழித்து ஒரு மனிதனை பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் பேசிகிட்டு இருக்கேன். அப்போ தான் இவருக்கு தெரிய வருது, இங்கே எவனுமே இல்லையாடா, மனிதர்களே நடமாடாத ஒரு இடத்துலடா நம்மளை கொண்டு போய் விட்டாங்க அப்படின்னு சொல்லி. அங்கே வெல்கம் பண்ணுறவர் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஜேடி. ஸோ அப்போ தான் அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு வருஷமாக நான் தான் இருக்கேன், இன்னைக்கோட என்னோட பணி முடியுது, அடுத்த ஒரு வருஷத்துக்கு உன்னைய வச்சாண்டா செய்வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. அப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உனக்கு இந்த பிளேஸுக்கு பேர் வந்து வெஸ்ட் டவர், இதுக்கு நீ தான் காட், இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடியது ரைட் டவர், அங்கே ஒரு ஆள் உன்னைய மாதிரி ஒரு அடிமை இருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் 2 பேரும் எக்காரணத்தை கொண்டு பேசிக்கக்கூடாது, உனக்கு சமையலில் இருந்து சாப்பாட்டிலேருந்து எல்லாமே உனக்கு வாங்கி வச்ச ஐட்டம் பூரா இங்கே இருக்குது, தேவைப்பட்டால் தண்ணி வேணுமா தண்ணியும் உனக்கு வாங்கி வச்சுருக்கோம், ட்ரிங்க்ஸு என்ன வேணுமோ சகலமும் இருக்குது, நீ வந்து இதை கம்ப்ளீட்டாக இதை வந்து கரெக்டாக நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லி. சரிப்பா, நீ எல்லாம் சொல்கிறிய, பில்டப் கொடுக்குறிய, என்னடா பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அப்போ தான் இவருக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்மளா சும்மா இருந்தால் பரவாயில்ல, அதுவாக வரும் அப்படிங்கிறாப்புல. என்னடா அதுவாக வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கீழே சில ஜந்துக்கள் இருக்குது. அதாவது இந்த வெஸ்ட் டவருக்கும் ஈஸ்ட் டவருக்கும் நடுவில் ஒரு பெரிய ஒரு பள்ளத்தாக்கு இருக்குது. அந்த பள்ளத்தாக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பனி மூட்டம் மாதிரி இருக்குது. கீழே என்ன இருக்குன்னே நமக்கு தெரியலேன்னு வச்சுங்களேன். தண்ணி ஓடுதா, காடா, இல்லை வெறும் மலையா, ஒரு கன்றாவையும் தெரியல. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் பனிமூட்டமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. மேலே வந்து பங்குனி வெயில் பள்ளம் காட்டிட்டு அடிக்கிற மாதிரி கீழே பனிமூட்டமாக இருக்குது. என்னடா இது அப்படின்னு. அது வரும், அது வரப்போ நீ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை வந்து அதுக்கிட்ட இருந்து நீ பாதுகாத்துக்கணும், அதை நீ போட்டு தள்ளணுங்கிறாப்புல. ஆக நல்லா செம்மையான வேலை தானடா நீங்கள் கொடுத்துருக்கிய அப்படின்னு சொல்லி அப்போ தான் ஹீரோவுக்கு தெரிய வருது. அவன் சொல்லி விட்டு அவன் என்ன பண்ணிடுறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இறங்கி ஹெலிகாப்டரில் ஏறி ஓடி போயிடுறான். அப்போ தான் நமக்கு வந்து ஹீரோவுக்கு அப்போ தான் அல்லு தெரிக்குது, சரி இவனும் போயிட்டான் வா அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட் டவரில் இவர் இங்கேருந்து சரி நமக்கு இன்னொரு அடிமை இருக்கானே அவன் யாருன்னு பார்ப்போன்னு பார்த்தா அது அவன் கிடையாது, அதுதான் நம்ம ஹீரோயின். அவங்க ஆப்போசிட் ஈஸ்ட் டவரில் அவங்க இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் இவங்க வாழ்க்கையில் என்னென்ன சம்பவங்கள் எல்லாம் நடந்துச்சு, இவங்க இந்த இடத்துல உள்ள மர்மமான விஷயங்களை கண்டுபிடிச்சி அழிச்சாங்களா இல்லையா, இல்லை இவங்களுக்கு என்னாச்சு அப்படிங்கிறதுக்கான விடை தான் இந்த படம்.
ஸோ இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஸ்காட் டெரிசன். அவர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. மனுஷன் உட்காந்து ரூம் போட்டு யோசிச்சிருப்பாப்புலன்னு நினைக்கிறேன். இப்படின்னா ஸ்கிரிப்ட் எங்கே இருந்துடா நீங்கள் எடுக்கிறீங்க அப்படிங்கிற அளவுக்கு சும்மா மிரட்டி விட்டுருக்காப்புல பயவுள்ள அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டை எடுத்திருக்காப்புல இவர். ஸோ அந்த ஸ்கிரிப்டை எடுத்தது மட்டும் இல்லாமல் அதை ப்ரெசன்டேஷனில் கொண்டு வரணும். ஏன்னா நிறையா பேர் ப்ரெசன்டேஷனில் சொதப்பிடுவாங்க. ஆனால் இவர் அப்படி கிடையாது, நல்லாவே பண்ணியிருக்காரு ப்ரெசன்டேஷனில் பொறுத்தளவு. இன்னொன்று என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா இதில் ஒவ்வொரு பார்ட்டு வந்து அவ்வளோ அருமையாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு 15 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறாங்க, என்னமோ பேசுகிறாங்க, என்னடா பண்ண போகிறாங்கங்கிற ஒரு க்யூரியாசிட்டி நமக்குள்ளே இருக்குது. அடுத்த ஒரு 30 நிமிஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொமான்ஸ் பண்ணுவாங்க. என்னடா அவங்க இப்படி ஒரு இடத்துலனா எப்படிடா அவங்களுக்கு ரொமான்ஸ் ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஆனால் இந்த ஒரு 35 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா படம் வேறு லெவலில் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. நம்ம கொஞ்சமும் யூகிக்க முடியாத ஒரு இடம், கொஞ்சமும் யூகிக்க முடியாத சில சம்பவங்கள், அப்படி இருக்கும் படம் வேறு லெவலில் மிரட்டி விட்டுருப்பாங்கன்னே சொல்லலாம். ஸோ இந்த படத்தை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஜேர்னர், ஒரு டிஃப்ரெண்ட் த்ரில்லிங் மூவி. இது கண்டிப்பான முறையில் உங்களுக்கு ஒரு சீட் எட்ஜ் த்ரில்லரை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமுமே கிடையாதுங்க. இது அப்படி ஒரு படம். இது எனக்கு வந்து இதில் ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு கேட்டால் விஷுவலாக பார்த்தீங்க அப்படின்னா மிரட்டி விட்டுருப்பாங்க, வேறு லெவலில் இருக்கும். சிலது செட்டு போட்டு எடுத்தாலுமே அது நமக்கு வந்து கம்ப்ளீட்டாகவே நமக்கு தெரியலைன்னே சொல்லலாம். அப்படி ஒரு விஷுவல் வந்து இது. அதே மாதிரி அந்த காட்டை சுற்றி உள்ள இடம் இப்படின்னா இடம் இருக்கா அப்படின்னு நம்ம வந்து வாயை பொழந்து பார்க்குற அளவுக்கு அப்படி ஒரு இடம் அது. அதெல்லாம் பார்த்தாலே மிரட்டி விட்டுருக்கோம், அப்படி ஒரு இடம். ஸோ மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் ஜேர்னரில் ஒரு த்ரில்லர் மூவி பார்க்கணுன்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க அப்படின்னா இந்த படத்தை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. செம்மையான ஒரு படம் தி கார்ஜ் அப்படிங்கிற இந்த படம். மீண்டும் அடுத்த மூவி ரிவ்யூவில் நான் உங்களை சந்திக்கிறேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.